Hi students, welcome to Samachir Study YouTube channel. In this video, answer briefly questions will be discussed from Standard 9 Science Unit 1 Measurement. Total 4 questions இருக்குது students. அதோட answers பார்க்கலாம். First question, write the rules that are followed in writing the symbols of units in SI system. ஸோ எஸ்ஐ சிஸ்டத்தில் சிம்பிள்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் எழுதும்போது என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு கேட்டிருக்கிறாங்க. இதோட ஆன்சர் புக்கில் பேஜ் நம்பர் 4 and 5ல இந்த 1.5 ரூல்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ் ஃபார் ரைட்டிங் எஸ்ஐ யூனிட்ஸ் அண்ட் சிம்பிள்ஸில் வருது. நம்ம இப்போ 6 ரூல்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் வந்து சயின்டிஸ்டோட நேம் பேஸ் பண்ணி வர்றது. இப்போது நியூட்டன், ஹென்ரி, ஆம்பியர், வாட் எல்லாமே சயின்டிஸ்டோட நேம். இது நீங்கள் எஸ்ஐ யூனிட்டில் எழுதும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் எழுதக்கூடாது. இது ஃபர்ஸ்ட் ரூல். த யூனிட்ஸ் நேம்ட் ஆஃப்டர் சயின்டிஸ்ட் ஆர் நாட் ரிட்டன் வித் எ கேபிட்டல் இனிஷியல் லெட்டர். ஸோ நம்ம இங்கிலீஷில் நார்மலாக படிக்கும்போது ஒரு நேமை வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் எழுதுவோம். பட் எஸ்ஐ யூனிட்ஸ் எழுதும்போது நீங்கள் ஃபுல்லாக அவங்களோட நேம் எழுதுனா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கணும். அதுக்கு ரிவர்ஸாக சிம்பிள்ஸில் எழுதுனீங்கன்னு சொன்னால் இந்த வெறும் கேபிட்டல் லெட்டர் மட்டும் எழுதுனா போதும். த சிம்பிள்ஸ் ஆஃப் த யூனிட்ஸ் நேம்ட் ஆஃப்டர் சயின்டிஸ்ட் ஷுட் பி ரிட்டன் பை த இனிஷியல் கேபிட்டல் லெட்டர். அதாவது சிங்கிளாக சிம்பிள் மட்டும் எழுதும்போது இப்போ ஹென்ரினா கேபிட்டல் ஹெச் யூஸ் பண்ணணும், ஆம்பியர்னா கேபிட்டல் ஏ யூஸ் பண்ணணும். இதுதான் இதோட ரூல்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இனி சயின்ஸில் நிறைய சப்ஜெக்ட்ஸ் படிக்கும்போது ஆம்பியர்னு எழுதுனீங்கன்னா ஃபுல்லாக ஆம்பியர்னு ஸ்மால் லெட்டர்ஸ்லேயே எழுதணும். பட் சிம்பிள் யூஸ் பண்ணிங்கன்னா கேபிட்டல் ஏல எழுதணும். அடுத்த ரூல், த சிம்பிள்ஸ் ஆஃப் த யூனிட்ஸ் ஆர் நாட் எக்ஸ்பிரஸ்ட் இன் ப்ளூரல் ஃபார்ம். இப்போது நம்ம 10 kg, கேஜிங்கிறது மாஸோட யூனிட். ஸோ 10 kgன்னு எழுதலாம். இப்போ 10ங்கிறது வந்து ஒரு பல்கான வேல்யூவாக இருக்குதுங்கிறதுக்காக 10 kgsன்னு சொல்லக்கூடாது. இப்படி சொன்னால் இது வந்து ராங். When temperature is expressed in Kelvin, the degree sign is omitted. நமக்கு தெரியும் SI unit of temperature is Kelvin. இந்த டெம்பரேச்சர் எழுதும்போது கெல்வினுக்கு மட்டும் டிகிரி யூஸ் பண்ணக்கூடாது. சென்டிகிரேட், ஃபாரன்ஹீட் அது எழுதும்போது தான் நம்ம வந்து டிகிரி சிம்பிள் யூஸ் பண்ணணும். அடுத்தது அக்செப்டட் சிம்பிள்ஸ் அலோன் ஷுட் பி யூஸ்ட். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ ஆம்பியர் அப்படிங்கிறது எலக்ட்ரிக் கரண்ட்டோட யூனிட், அதை வந்து ஷார்ட்டாக ஏஎம்பின்னு நோட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி டைமுக்கு செகண்ட்ங்கிறது யூனிட், அப்போ எஸ்இசி செகண்ட். அந்த மாதிரி நம்ம வந்து அக்செப்டட் சிம்பிள்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஷார்டன் பண்ணி எழுதக்கூடாது. அடுத்தது நியூமெரிக்கல் வேல்யூஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஷுட் பி ரிட்டன் இன் சயின்டிஃபிக் ஃபார்ம். ஸோ இப்போ சயின்டிஃபிக் ஃபார்ம்னா எப்படி இருக்கணும், முதல்ல ஒரு நம்பர், அதுக்கு பிறகு உங்களுக்கு டிஜிட் வரும். இந்த மாதிரி இப்போ எழுதும்போது எத்தனை நம்பர்ஸ் வேணாலும் எழுதக்கூடாது. இந்த மாதிரி சயின்டிஃபிக் ஃபார்மில் மட்டும்தான் ஆன்சர்ஸ் எழுதணும். ஸோ இதுதான் ரூல் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் த நீட் ஆஃப் எ ஸ்டாண்டர்ட் யூனிட். ஸோ ஓல்டன் டேஸில் வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் யூனிட் எதுவுமே யூஸ் பண்ணலை. அவங்க வந்து நார்மலாக நம்ம ஹியூமன் பாடியில் உள்ள டைமென்ஷன் தான் யூஸ் பண்ணாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே என்ன சொல்லுவோம்னா ஃபீட், அதாவது இத்தனை ஃபீட் அப்படிங்கிறத வந்து மெஷர் பண்ணும்போது இட் வேரிஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன் அண்ட் ஃப்ரம் லொக்கேஷன் டு லொக்கேஷன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களால் அக்குரேட்டாக எதையுமே மெஷர் பண்ண முடியாது. ஸோ earlier different unit systems were used by people from different countries. ஸோ தேர் வாஸ் எ நீட் ஃபார் ஸ்டாண்டர்ட் யூனிட். இதுதான் இதோட ஆன்சர். அப்போ ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு பீப்புளும் டிஃப்ரெண்ட்டான சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் யூனிட் இருந்தால் மட்டும்தான் சயின்டிஸ்டால் எதையுமே அக்குரேட்டாக சொல்ல முடியும். சரியா? அதனால தான் அட் த எண்ட் ஆஃப் செகண்ட் வேர்ல்ட் வார் தேர் வாஸ் எ நெசசிட்டி டு யூஸ் வேர்ல்டு வைடு சிஸ்டம் ஆஃப் மெஷர்மெண்ட். இதைத்தான் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், அதாவது எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்ன்னு சொல்கிறோம். இது எங்கே டெவலப் ஆச்சுன்னா ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் ஆன் வெயிட் அண்ட் மெஷர்ஸ் அட் பாரிஸ் இன் 1960. ஸோ இதை தான் இதோட இன்ஃபர்மேஷன் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யூனிட்டில் சொல்லிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் கண்டிப்பாக வந்திருக்காது. நெக்ஸ்ட், டிஃப்ரென்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட். ஸோ ஆல்ரெடி மாஸ் அண்ட் வெயிட்டுங்கிறத நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். நார்மலாக நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு வெயிட்டுங்கிறது நிஜமாகவே ரெப்ரசன்ட் பண்ணுறது மாஸ் தான். சரியா? மாஸ்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இட் இஸ் எ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி
இட் ஹேஸ் மேக்னிடியூட் அலோன். மேக்னிடியூட்னா இந்த மாஸ் வந்து டைரக்ஷன் இருக்காது. இது எதை ரெப்ரசன்ட் பண்ணோம்னா அமௌண்ட் ஆஃப் மேட்டர் கண்டெய்ன்ட் இன் ஏ பாடி, அதாவது நம்ம நிறை அப்படின்னு சொல்லுவோம், நிறைஞ்சிருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதைத்தான் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாஸ் வந்து எந்த பிளானட்டுக்கு போனாலும் சேமாக தான் இருக்கும். இட் இஸ் மெஷர்ட் யூஸிங் ஃபிசிக்கல் பேலன்ஸ் அண்ட் இட்ஸ் யூனிட் இஸ் கிலோகிராம். ஸோ இதுதான் மாஸ். சரியா? இப்போ நம்மளுடைய மாஸ் தான் 50 kg ஆர் 60 kgன்னு சொல்கிறது, நாட் வெயிட். உண்மையிலே வெயிட்னா என்னென்னா இட் இஸ் எ டிரைவ்டு குவான்டிட்டி, இட் ஹேஸ் டைரக்ஷன் அண்ட் முக்கியமான விஷயம் வெயிட்டுங்கிறது ஒரு ஃபோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். It is the normal force exerted by the surface on the object against gravitational pull. அதாவது நமக்கு வந்து இங்கே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குது இல்லையா, இதுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய ஃபோர்ஸை தான் வெயிட்டுன்னு சொல்கிறோம். இட் வேரிஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். இதை மெஷர் பண்ணுறதுக்கு ஃபிசிக்கல் பேலன்ஸால் முடியாது, ஸ்ப்ரிங் பேலன்ஸ் தான் யூஸ் பண்ணணும். முக்கியமான விஷயம் வெயிட்டோட யூனிட் நியூட்டன். சரியா? அதான் நான் சொன்னேன், நம்ம 60 kg அப்படின்னு சொல்கிறோன்னா நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது உண்மையிலேயே மாஸை தான், வெயிட்டை கிடையாது. சரியா? வெயிட்டுங்கிறது உண்மையிலேயே ஃபோர்ஸ். லாஸ்ட் கொஸ்டின், ஹவ் வில் யூ மெஷர் த லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் வெர்னியர் கேலிப்பர்? ஸோ வெர்னியர் கேலிப்பரை யூஸ் பண்ணி நம்ம அக்குரேட்டாக நிறைய விஷயங்கள் மெஷர் பண்ணுறோம். ஸோ இதில் லீஸ்ட் கவுண்ட்டுன்னா என்னென்னா, ஜென்ரலாகவே லீஸ்ட் கவுண்ட்டுங்கிறது ஸ்மாலஸ்ட் லெங்க் விச் கேன் பி மெஷர்ட் பை த மீட்டர் ஸ்கேல். எந்த ஒரு மீட்டர் ஸ்கேலாக இருந்தாலும் அதனால எவ்வளோ ஸ்மாலஸ்ட் லெங்க்த்தை அக்குரேட்டாக மெஷர் பண்ண முடியுமோ அதை தான் லீஸ்ட் கவுண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் வெர்னியர் கேலிப்பர் ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். இதுதான் அதோட ஃபார்முலா. ஸோ இது தெரியணும்னா உங்களுக்கு வேல்யூ ஆஃப் 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் எவ்வளோன்னு தெரியணும். இதுதான் வெர்னியர் கேலிப்பர், இது மெயின் ஸ்கேல். இந்த மெயின் ஸ்கேலில் ஒரு டிவிஷனுங்கிறது எது பாருங்கள், இது சென்டிமீட்டரில் இருக்குது, 0க்கும் 1க்கு இடையில் நம்ம நார்மல் மீட்டர் ஸ்கேல் மாதிரி தான். இதில் எவ்வளோ இருக்குது, 1 சின்ன டிவிஷனுங்கிறது 1 millimeter. சரியா? ஸோ வேல்யூ ஆஃப் 1 மெயின் ஸ்கேல் டிவிஷனுங்கிறது 1 millimeter. அடுத்தது என்ன கொடுத்துருக்குறாங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். ஸோ இந்த ஃபிகரில் பாருங்கள், இதுதான் வெர்னியர் ஸ்கேல், நான் தனியாக மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, இது வெர்னியர் ஸ்கேல். இந்த வெர்னியர் ஸ்கேலில் டோட்டலாக கவுண்ட் பண்ணால் 10 டிவிஷன்ஸ் இருக்கும். சரியா? ஸோ இதை தான் கேட்டிருக்கிறாங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன்ஸ், தட் இஸ் 10. அப்போ 1 millimeter டிவைடட் பை 10ன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 0.1 millimeter. இதை சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணோன்னா 0.01 centimeter. So this is the least count of vernier caliper. Page number 5ல இது கொடுத்துருக்குறாங்க. Okay students, hope you understand all these questions. If you like this video, please subscribe and share it to your friends. Thank you so much for watching.